ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்றது சாதாரணமான மனுஷங்க கண்களில் அவ்வளோ ஈஸியாக வந்து தென்படுறது கிடையாது. அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த 1111 அப்படின்றது ரொம்ப ஒரு ஹை வைப்ரேஷ்னல் ஏஞ்சல் நம்பர். இருக்கிற ஏஞ்சல் நம்பர்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஏஞ்சல் நம்பர். இந்த 11 அப்படின்றதே ஒரு ஹை வைப்ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு பித்தாக்கரஸும், 11 மட்டும் வைப்ரேஷன் கிடையாது, அதால் உருவாகக்கூடிய ஈக்குவேஷன்ஸுக்கு கூடிய ஹை ஸ்பிரிச்சுவல் வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னு த ஃபேமஸ் மேத்தமெட்டிஷியன் ராமானுஜரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஹை வைப்ரண்ட்டான 1111 அப்படின்ற ஒரு ஏஞ்சல் நம்பரை நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு பவர்ஃபுல் சோலாகத்தான் இருப்பீங்க. இந்த 1111 மூலமாக உங்களுக்கு ரிசீவ் ஆகக்கூடிய மெசேஜும் ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜாக இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து இருக்கும். இப்போ இந்த 1111 பார்க்குறீங்கன்னா இது உங்கள் வாழ்க்கையில் என்ன சொல்ல வருது, யார் இந்த 1111 உங்களுக்கு அனுப்பிட்டுருக்காங்க, இதை பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும். இந்த 1111 பார்க்குறீங்கன்னா நீங்கள் ரொம்ப லக்கியான பர்சன். இதை வச்சு உங்களால் ஈஸியாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியும், நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயத்தை அடைய முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற ட்ரிக்ஸையும் வீடியோவோட எண்டில் உங்களுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்டாக புரியும். ஏஞ்சல் நம்பர்ஸ்னால் என்னென்னா, ஏதோ ஒரு நம்பர் ரிப்பீட்டாக ஒரு பேட்டர்னில் ஃபார்ம் ஆகிறது தான் ஏஞ்சல் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. லைக் 1111, 1010, 222, 888 இந்த மாதிரியான நம்பர்ஸை தான் ஏஞ்சல் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை நம்ம நிறைய இடங்களில் பார்க்க முடியும். ரெசிட்ஸில், நம்பர் பிளேட்ஸில், டிஜிட்டல் கிளாக்ஸில். ஏதோ ஒரு வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் லைக்ஸில், கமெண்ட்ஸோட எண்ணிக்கை வந்து இந்த 1111 இந்த இல்லைன்னா 22 இந்த மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸை நீங்கள் நிறைய இடங்களில் வந்து பார்க்க முடியும். இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை உங்களுக்காக சென்ட் பண்ணுறது யார் அப்படின்னா ஒரு ஹையர் செல்ஃப். அது உங்களுடைய கார்டியன் ஏஞ்சலாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதோ ஒரு ப்ரேயர்ஸ் வச்சுட்ருக்கீங்க ஏதோ ஒரு காட் கிட்ட அப்படின்னா அந்த காடாக இருக்கலாம், இல்லை இந்த பிரபஞ்சமாக இருக்கலாம். ஏதோ ஒரு நல்ல செய்தியை இல்லை ஏதோ ஒரு கைடன்ஸை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் மூலமாக உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க. நியூமராலஜி படி பார்த்தோம் அப்படின்னா 1 அப்படின்னாலே தலைமை பண்பு, பாசிட்டிவிட்டி, இண்டிபெண்ட், தன்னோட தனித்தன்மையை இந்த உலகுக்கு காமிக்கணும் அப்படின்ற உத்வேகம், இது எல்லாமே அடக்கியது தான் 1 அப்படின்ற நம்பர். நீங்கள் இதே நம்பரை 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிறத பார்க்குறீங்க இல்லையா, 1111. இங்கே 1ன்றது 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆகியிருக்கு. அப்போது அதோட எனர்ஜி எந்த அளவுக்கு ஆம்ப்ளிஃபை ஆகியிருக்குன்னு பாருங்கள். பயங்கர வைப்ரண்ட்டான நம்பர் தான் இந்த 1111. நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா நம்மளுடைய சேனலில் லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றின நிறைய விஷயங்கள் பேசிகிட்ருக்கோம். உங்களுடைய வாழ்க்கையை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி நீங்கள் டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை இப்போவே கிளிக் பண்ணி மேக்னெட்டிக் சோல்ஸில் நீங்களும் ஃபேமிலி மெம்பர் ஆகிருங்க. உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காகவும் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஃபாஸ்ட் பண்ணுறதுக்காகவும் நிறைய விஷயங்களை இங்கேருந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங். 1111 மூலமாக உங்ககிட்ட யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, நம்பர் 1 புதிய துவக்கம். 1 அப்படின்னாலே சூரியனோட ஆற்றலை கொண்ட ஒரு நம்பர். சூரியன் எப்படி இந்த உலகுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்குதோ அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் வரப்போட அந்த புதிய தொடக்கம் உங்களுக்கு உங்கள் லைஃப்பையே ஒரு வெளிச்சமாக மாற்றக்கூடிய ஒரு துவக்கமாக இருக்க போகுது. புதிய துவக்கம் அப்படின்னா அது நெகட்டிவாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம். ஆனால் 1ன்றது சூரியனோட ஆற்றலை கொண்டனால இந்த புதிய துவக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சத்தையும் புது அர்த்தத்தையும் கொண்டுட்டு வர அளவுக்கு ஒரு புது பிகினிங்காக இருக்க போகுது. நம்பர் 2 மேனிஃபெஸ்டேஷன் ஆன் த வே. நீங்கள் என்ன விஷயத்துக்காக ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை ஈர்ப்பு விதி பயிற்சிகள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் கூடிய சீக்கிரமே நடக்க போகுது அப்படின்றதுக்காக ஒரு இண்டிகேஷன் மாதிரி தான் இந்த 1111 அதிகமாக பார்ப்பீங்க. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க, 1111 அடிக்கடி பார்த்துட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் மேனிஃபெஸ்டேஷன் ஆக போகுதுன்னு அர்த்தம். நம்ம நினச்சிட்ருப்போம், என்ன இவ்வளோ பயிற்சிகள் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் எந்த ஒரு விஷயமே நடக்கலையே அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் 1111 அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களை நோக்கி வந்துட்டுருக்கு அப்படின்றது தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக சொல்கிறாங்க. நம்பர் 3 கனெக்ஷன் வித் ஹையர் செல்ஃப். நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனோ இல்லை ப்ரேயரோ வச்சிட்ருக்கீங்க அப்படின்னும் பொழுது இந்த பிரபஞ்சத்துக்கூடையோ இல்லை நீங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்க அந்த தெய்வத்துக்கூடையோ நம்ம இணையணும் இல்லையா, அந்த தெய்வத்துக்கூடையோ இல்லை இந்த பிரபஞ்சத்துக்கூடையோ நம்ம இணைஞ்சிட்டோம், அவங்க நம்ம ப்ரேயர்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க உங்கள் கூடையே இருந்து வழி நடத்துகிறாங்க அப்படின்றத காமிக்கிறதுக்கான முக்கியமான அறிகுறிக்கு தான் 1111. நம்பர் 4 ஆன்சர்ஸ். உங்கள் மனசில் ஏதோ நீண்ட நாளாக ஒரு கேள்வி இருந்துகிட்ருக்கு, அதுக்கான விடையே கிடைக்கலன்னும் போது 1111 பார்க்குறீங்கன்னா அதற்கான விடை வந்து கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். என் லைஃப்பில் இவ்வளோ ஏன் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்னை ஏன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவங்க இவ்வளோ ஹர்ட் பண்ணாங்க,
நான் ஏன் இவ்வளோ மணி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கேள்விக்கோ, இல்லை ஃப்யூச்சரில் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த வேலைக்கு போகிறதா இல்லை இந்த வேலையை தேர்ந்தெடுக்கிறதா, என்ன மாதிரி பிஸ்னஸ் நான் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே இருக்கும் இல்லையா? அந்த கேள்விக்கான விடை கிடைக்க போகுது அப்படின்றதற்கான அறிகுறி தான் இந்த 11-11. நம்பர் 5 abundance. 11-11 பார்த்தீங்கனாலே உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா செல்வ செழிப்புகளுமே வரப்போகுதுன்னு அர்த்தம். நம்ம நினைக்கிறோம் abundance அப்படின்னா மணி மட்டும்தான் அப்படின்னு. கிடையவே கிடையாது. எல்லா செல்வங்களுமே பெற்று வாழ்கிறது. இப்படி உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், உங்களுடைய ஹெல்த்தாக இருக்கட்டும், எல்லா விதத்துலேயுமே ஒரு செல்வ வளம் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்றத இந்த 11-11 குறிக்குது. நம்பர் 6 ஸ்பிரிச்சுவல் growth. உங்களை அறியாமலே ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் பாதையை நோக்கி நீங்கள் போக போகிறீங்க. அது நார்மலாக ஒரு தெய்வத்தை வழிபடுறதுலேருந்து பிறப்பற்ற நிலை அடைகிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வியில் போய் நீங்கள் நிற்பீங்க. அந்த அளவுக்கு கூட இந்த ஸ்பிரிச்சுவல் growth வந்து இருக்கும். இல்லை நான் வந்து ஸ்பிரிச்சுவல் பாத்தை தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன், ஆனால் இன்னும் எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இந்த தெய்வத்தோட அனுகிரகம் இருக்குது அப்படின்றத இந்த 11-11 இண்டிகேட் பண்ணுது. நம்பர் 7 ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்கள் என்ன விஷயம் நடக்கணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கீங்களோ, இல்லை உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான வாய்ப்புகள், ஒன்றும் இல்லைங்க, வாய்ப்புகள், பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது அப்படின்றத இந்த 11-11 காமிக்குது. அப்போது நீங்கள் இன்கேஸ் வந்து 11-11 பார்த்துட்டே இருக்கீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது வாய்ப்புகள் வந்து இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஏன்னா நிறைய வாய்ப்புகளை வந்து இந்த 11-11 பார்க்கும்போது பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஜாப் ட்ரை பண்ணுறீங்க, இல்லை ரீயூனியனுக்கே ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கூட நிறைய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி தரும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் கச்சிதமாக உபயோகப்படுத்திக்கோங்க. ரிலேஷன்ஷிப் பொறுத்தவரைக்கும் நியூ சாப்டர், நியூ பிகினிங்னா என்னது? இப்போ நீங்கள் மேரிடான கப்புள்ஸாக இருக்கீங்க, அடுத்து ஒரு புது சாப்டர்னால் யார்? கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகளாக தான் இருக்க முடியும். அப்போ நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த 11-11 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ப்ரெக்னன்சி பாசிட்டிவாக தான் வரப்போகுது அப்படின்றது அர்த்தம். நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க, இல்லை ரீயூனியனுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா புது சாப்டர்னால் என்னது? கண்டிப்பாக அடுத்து உங்களுடைய திருமணம் தானே. அப்போ அந்த திருமணத்திற்கான வாய்ப்புகள் எல்லாமே கை கூட போகுது, அந்த பார்ட்னர் உங்ககிட்ட வரப்போகிறாங்க அப்படின்றத இந்த 11-11 வந்து இண்டிகேட் பண்ணுது. ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ரீயூனியன் நடக்க போகுது, உங்கள் ட்வின் ஃப்ளேமை நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க அப்படின்றது அர்த்தம். அது இந்த ஜேர்னியில் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா, உங்களையும் ஹீல் பண்ணி அந்த ஆப்போசிட் சோலையுமே நீங்கள் ஹீல் பண்ணுவீங்க. ட்வின் ஃப்ளேம்னா என்னது? மிரர் எஃபெக்ட் தானே. இப்போது நீங்கள் 2-2ன்னு எழுதி கண்ணாடி முன்னாடி வச்சிங்கன்னா அது ஆப்போசிட் மாதிரி காமிக்கும். ஆனால் இது 1-1ன்னு எழுதி வச்சு பார்த்தீங்கன்னா மிரர் எஃபெக்டில் அந்த 1-1ன்றது அப்படியே அந்த மிரரில் ரெஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி தான் உங்களையே ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சோல் தான் ட்வின் ஃப்ளேம். அப்போது இந்த 11-11 பார்க்குறீங்க, ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கீங்கன்னா இது பயங்கர எஃபெக்டிவான ஒரு நம்பர். உங்கள் ரீயூனியன் நடக்க போது இந்த ஹீலிங் ப்ராசஸுக்கும் ஸ்பிரிச்சுவலாக ஒரு ஜேர்னி எடுத்துகிட்டு போய் ஹீல் ஆகிறதுக்குமான எல்லா வேலையுமே அங்கே நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க அப்படின்றத இந்த 11-11 இண்டிகேட் பண்ணுது. பிஸ்னஸ், மணி, இந்த மாதிரி வெல்த் ரிலேட்டடான எல்லா விஷயத்துலையுமே புது வாய்ப்புகளையும் அளவற்ற செல்வங்களையும் ஈர்க்கக்கூடிய ஒரு மனிதராக நீங்கள் மாறியிருக்கீங்க. அதை தான் 11-11 தருது. ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு பிரபஞ்சம் தருவாங்க. உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னன்றதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்க பழகுங்க. இவ்வளோ பாசிட்டிவான அர்த்தங்களை இந்த 11-11 தந்தாலும் சில டைம்ஸில் வந்து நெகட்டிவான ஒரு அலர்ட் சைன் மாதிரி கூட இந்த 11-11 வந்து இந்த பிரபஞ்சம் காமிப்பாங்க. அது என்னன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றது கீழே காமெண்ட்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஏஞ்சல் நம்பர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். 11-11 பார்க்குறீங்கன்னா கீழே 11-11 அப்படின்னு காமெண்ட்ஸில் ட்ராப் பண்ணிடுங்க. இப்போது நீங்கள் 11-11 பார்க்கும்போது என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிராட்டிடியூட். இந்த 11-11 மூலமாக இந்த பிரபஞ்சமோ இல்லை இந்த ஹையர் செல்ஃபோ இல்லை உங்களுடைய கார்டியன் ஏஞ்சலோ ஏதோ ஒரு குட் திங்ஸ் உங்கள்கிட்ட சொல்ல வராங்க, கைடன்ஸ் கொடுத்தாங்க இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கிராட்டிடியூட் வந்து செலுத்துறீங்க. இதுக்குன்னு மட்டும் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை சுற்றி எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கோ அவ்வளோ விஷயங்களுக்கும் வந்து நன்றி எழுதுங்க. கிராட்டிடியூட் ஜேர்னல் வந்து மெயின்டைன் பண்ணுங்கன்றது தான் இந்த 11-11 வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க. செகண்ட், ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். உங்கள் உள்ளுணர்வை என்ன சொல்லுதோ அதை நம்புங்க. சம்டைம்ஸ் வந்து உள்ளுணர்வே நம்ம கவனிக்க மாட்டோம், அதுக்கு நமக்கு கிளியராக இருக்காது. ஸோ அதுக்காக சின்ன சின்ன மெடிடேஷன்லாம் பண்ணிங்கன்னா உங்களால் உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்ல வர்றாங்க, என்ன கைட் பண்ணுறாங்க அப்படின்றத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். நம்பர் 3, மெட்டீரியல் மினிமலிசம். நிறைய பொருட்கள் வச்சுட்ருக்கீங்க, தேவையற்ற பொருட்கள் உங்ககிட்ட இருக்குது, அளவுக்கு மீறி இருக்குது அப்படின்னா அது யாருக்காவது உபயோகப்படும் அப்படின்னா அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க. 4, சர்வீஸ் ஆர் ஹெல்ப். ஒரு ஒயிட் லைட் ஒர்க்கர் நீங்கள், இந்த புத்தா மாதிரி, ஜீசஸ் மாதிரி இந்த உலகத்துக்கு ஏதோ கொடுக்கணும்னு வந்த சோல் நீங்கள்.
இப்போ பிரபஞ்சம் வந்து நீங்கள் ஒரு ₹1,00,000 கேட்டுட்ருக்கீங்கன்னா பிரபஞ்சமாக உங்கள் கையில் எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. ஏதோ ஒரு வழியில் தானே தருவாங்க. அந்த மாதிரி மற்ற ஒரு நபருக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது, அதை பிரபஞ்சம் வந்து உங்கள் மூலமாக நிறைவேற்றுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் தயங்காதீங்க. நம்பர் 5, டேக் ஆக்ஷன். உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கனவு வாழ்க்கைக்கான ஒரு சின்ன செயல்முறையை எடுத்து வைக்க ஆரம்பிங்கன்னு சொல்கிறாங்க. நிறைய வாய்ப்புகளையும் பிரபஞ்சம் தர்றதுக்கு தயாராக இருக்குது. ஆனால் இங்கே ஸ்டெப் எடுக்க வேண்டியது நீங்கள் தான். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நடைமுறை பயிற்சியில் கொண்டுட்டு வாங்க. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பிங்க. ஒரு எக்ஸாமில் ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இன்னிலேருந்து படிக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பை நீங்கள் மூவ் பண்ண ஆரம்பிங்க அப்படின்றத இந்த 11 உங்களுக்காக காட்டுது. நம்பர் 6, அஃபர்மேஷன். லா ஆஃப் அட்ராக்ஷனில் எவ்வளோ டெக்னிக்ஸ் இருந்தாலுமே நீங்கள் 11 பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து அஃபர்மேஷன் யூஸ் பண்ணுங்கள். அஃபர்மேஷன் அப்படின்னா சுய பிரகடனம். இப்போ நீங்கள் எந்த விஷயம் நடக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த விஷயம் ஆல்ரெடி நடந்த மாதிரி நீங்கள் நேர்மறையான வாக்கியத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, இதை எழுதுறது தான் அஃபர்மேஷன்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நான் இந்த தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்றதற்கு நன்றி அப்படின்ற வார்த்தையை நீங்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் உங்களுடைய கோலுக்காக அஃபர்மேஷன் செட் பண்ணுறதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய டவுட்ஸ்க்கு நாங்கள் பதிலளிக்கிறோம். நம்பர் 7, லெட் கோ பண்ணுறது, சரண்டர் ஆகிறது. நீ ஆசைப்பட்டுருக்க விஷயம் கண்டிப்பாக நடக்க போகுதுன்றதுக்காக தான் நீங்கள் 11 பார்க்குறீங்க. அதையும் மீறி இது எனக்கு எப்போ நடக்கும், இது இன்னும் நடக்கலையேன்ற அந்த ஃபீலிங் எல்லாத்தையுமே விட்டுட்டு இது கண்டிப்பாக எனக்கு நடந்துடும் அப்படின்ற ஒரு முழு நம்பிக்கையோட நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணி போகிறது தான் லெட் கோன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு விஷயத்துக்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா முழு நம்பிக்கையோட லெட் கோ பண்ணிடுங்க. உங்களுக்கான போனஸ் டிப் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் 11 பார்ப்பீங்க இல்லையா, அந்த டைமில் ஃபஸ்ட்டு கிராட்டிடியூட் செலுத்துங்க. 11 எனக்கு காமிச்சதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு சொல்லி கிராட்டிடியூட் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்டெப்பில் நீங்கள் என்ன விஷயம் அடையணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயம் ஆல்ரெடி உங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஜாப் போகணும்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் அந்த ஜாப்பில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்கள். யாரோ ஒருத்தர் உங்கள் லைஃப்குள்ளே ரீயூனியன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூட தான் நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியாக அவங்க கூட வாழ்ந்துட்டுருக்க மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்கள். பிகாஸ் 11 பார்க்கும்போது நீங்கள் ஹை வைப்ரேஷனல் ஸ்டேட்டில் இருப்பீங்க. அந்த டைமை நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி மேனிஃபெஸ்டிங், ஸ்ப்ரெட் பாசிட்டிவ் வைப்ஸ்.